கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் தேவனை நன்றியோட நான் துதிக்கிறேன். மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் கூடி சாட்சிகளை பகிர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு இந்த தருணத்தை கர்த்தர் தந்ததற்காக தேவனை நன்றியோட நான் துதிக்கிறேன். நம்முடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கிருபையும் இரக்கமாய் இருந்து ஜீவன், சுகம், பலம், சகலம் எங்களுக்கு கொடுத்து இம்மட்டும் எங்களை காத்து வருவதற்காய் உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். பலவீனமான எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்து உடைய நாமத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உடைய ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆம் நீரே தேவன் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காய் உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். உண்மை அல்லாமல் வேறு ஒரு தேவனும் இல்லை என்பதை நாங்கள் நிச்சயித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி வருவதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். எங்கள் நேச பிதாவே, உங்களுடைய கிருபை எங்களோட கூட அதிகமாயிருந்து என்னுடைய தவறான கிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்தலை மன்னித்து உங்களுடைய கிருபையினாலேயே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை. நாங்கள் ஒரு சிலராய் இங்கு கூடியிருந்தாலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புவதனால் நேச பிதாவே, இந்த ராஜ்யம் வருமற்றும் மீது நாங்கள் கொண்டிருக்க விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகும், எங்களை பலப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய சமூகத்தில் வச்சு ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் ஊற்றுதல் எங்கள் மீது உண்டாகும். எங்களுக்கு ஏதாவது தடை இருந்து ஆண்டவரே அதை நாங்கள் பெறக்கூடாத சூழ்நிலை உண்டாகும். எங்கள் நேச பிதாவே, அந்நாட்களுக்கு முன்பாக நீர் அவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி அவைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்து நீர்களை புடம்பிட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் உங்கள் சமூகம் வச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான இறுதி ஊழியத்திலே நாங்கள் பங்கு பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கள். நீர் சீக்கிரம் வர வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை எந்த நிலையிலும் தாமதிக்க கூடாது. நீர் வரும் பொழுது உங்களுடைய பெரிய இரக்கத்தினாலே கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். நம்ம பாடல் மூலமாக தேவனை துதிப்போம். சகோதரர் சரவணன் நமக்கு இருக்கிறாங்க, அவங்க நமக்கு பாடல்களை பாடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரம்ப பாடலாக பெரிய பாட்டு புத்தகத்துல 362. நொந்து சோர்ந்து இளைத்து போனாயோ, இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். செல்வம் நீங்க சங்கடமானாயா, இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல். கவலையால் கண்ணீர் சிந்துராயா, இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். ரகசிய பாவம் உண்டானாலும் இயேசுவிடம் மட்டும் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். இயேசுவே ஆத்ம நண்பர், இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல். சூழும் துன்பம் பயப்படுதினார், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். நாளை என்ன வருமன பயத்தால் இயேசுவிடம் மட்டும் சொல்,
இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர். இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல். சாவு எண்ணம் சங்கடம் உண்டாகில், இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல். இரண்டாம் வருகை திடுக்கிட செய்தால், இயேசுவிடம் மட்டும் சொல். இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல், இயேசுவே ஆத்ம நண்பர். இயேசு போன்ற சகோதரர் இல்லை, இயேசுவிடம் மட்டும் சொல். அடுத்த பாடல் 373. கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் பண்ணின பாவமெல்லாம் அகல்வீத்து, பண்ணின பாவமெல்லாம் அகல்வீத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு, கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் தீமை ஊறும் பல ஆசையை நீக்கி, தீமை ஊறும் பல ஆசையை நீக்கி, சுவாமி என்னை உமக்காலயம் ஆக்கி, சுவாமி என்னை உமக்காலயம் ஆக்கி, கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, நல்வினையை செய்திராணி அளித்து, நல்வினையை செய்திராணி அளித்து, கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் அம்பரமீதுரைவானவர் போற்ற, அம்பரமீதுரைவானவர் போற்ற, கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற, கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற, கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால் நீதம் கிருபை பொரிந்தேனையால் நீ பரனே, கிருபை பொரிந்தேனையால். ஆமென். நல்ல பாடலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் நம் மத்தியில வாசம் செய்கிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துக்குள் நாம் ஆதாயப்படத்தக்க வகையில நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது நிச்சயமான அவசியம். சரி, இந்த நாளிலும்
ஆஹ் ஆண்டவருடைய ஊழியத்துல பங்கு பெற்றேன் என்று சொல்லி சாட்சி சொல்ல யாராலும் உண்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இன்றைய நாள்ல இல்ல, நான் நேற்று வந்து ஆஹ் நேற்று மதியம் வந்து மெதடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். நான் அந்த சர்ச் முடிகிற டைமுக்கு போய் அங்க ஞாயிறு ஆசிரியப்பு சட்டத்தை பத்தின துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. கொடுத்த நான் மற்ற சர்ச்சுகளுக்கு போனேன்னா அது ஏர்லியா முடிஞ்சுது. அந்த டைம் அவங்களோட டைம் என்னன்னு தெரியல. ஏர்லியா முடிஞ்சது. நேற்று கலந்து கொள்ள இல்லாம போனது. அதால இன்றைக்கு இதை நான் சொல்லிக் கொள்றேன். நல்லது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வேற யாராவது ஊழியத்துல பங்கு பெற்றது உண்டா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு 160 கைப்பிடி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக என் தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் மேன்மையானவைகளை செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, உலகத்துக்கு விதைய விதைச்சு போட்டு வைக்கணும். அது அந்த நேரம் முளைச்சி வந்துடும். அப்படிதான் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம எவ்வளவு ஆர்வமாய் செய்கிறோமோ அவ்வளவு தக்க ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்துகிறவர்களாக நம்ம இருப்போம். நாங்களும் இன்னைக்கு வேற எந்த வேலையை என்னால செய்ய முடியல. ஒரு ட்ராக்ஸ் ஒன்று எழுதி முடித்தேன். அதை எடிட் பண்ணி ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 4:30 ஆயிடுச்சு. 4:30க்கு நான் புறப்பட்டு, எனக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் வரல. எங்கேயாவது வெளியில போய் கொஞ்சம் பேருக்கு ட்ராக்ஸை கொடுத்தா மனசுக்கு வேற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அதனால நான் என் மகா புறப்பட்டு போய் வீடு வீடா தான். நான் வந்து சபையை தேடி போவதில்லை. அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு வீடா ஆட்கள் இருந்தால் அவங்க கையில் கொடுத்துருவோம். இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு உள்ளே போட்டுட்ருவோம். முன்னு வழியெல்லாம் கதவு வழியாவது சொருகி வச்சுட்டு வருவோம். அப்படி ஒரு 300 பேருக்கு அந்த கைப்பிரதியை விநியோகிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதில் சிலர் வாங்க மறுத்தனர். சிலர் வாங்கிட்டு கண்ணு முன்னாடியே கசக்கி எறிந்தார்கள். சிலர் அதை சும்மா அப்படி வீசிட்டு போனாங்க. அதெல்லாம் புறக்கிட்டோம். ஆனாலும் ஆண்டவருடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிறது. உலகம் அதை அறியாது இருக்கிறது. அவங்ககிட்ட நம்ம பேச முடியல. ஒருத்தரெல்லாம் பயங்கர ஒரு முறைத்து அந்த கைப்பிரதியை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சா பார்க்கணும். நான் நல்ல வேலை வாக்குவாதத்துக்குள்ள போகல. ஆண்டவரே நீ என்னை பொறுமையாய் காத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன். இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது உண்டாகிற சந்தோஷம் மேன்மையானதாக இருக்கிறது. சரி, வேற யாராவது சொல்றதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா? இதுல இருக்கிறது என்னோட சேர்ந்து என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் 3 பேர். மறுபடியும் சரவணன், ஜெயாமா இருக்கிறாங்க, ஜெரியல், இவ்வளவு தான் உட்கார்ந்துருக்கிறோம். சரியா? சரி, இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து செய்ய நம்மை தூண்டுவதற்கு ஏதுவாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெயாமா, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களை சுகபத்திரமா பாதுகாத்து இரவு வேளையிலும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உடைய பாதத்தில் அமர்ந்து இந்த கடைசி கால எச்சரிப்பு சத்தத்தை கேட்கத்தக்கதாக அநேக தீர்க்கதரிசன செய்திகள் அப்பா உடைய பிள்ளைகள் மூலமா நாங்கள் தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரே இந்த கடைசி கால மிதமான திருச்சபை பிள்ளைகளாகிய நாங்கள் ஓய்வு நாளில் எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படிலாம் நாங்கள் உடைய சத்தியத்தை சாட்சா வாழணும் என்ற அநேக சத்தியங்களை கேட்க நீங்க பாராட்டுற கிருபைக்காம ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுல அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, இந்த நாள் இல்லப்பா, அவர்கள் மீண்டும் வருவோம். வந்து போனவர்கள் வரவும், வராத இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு உடைய சத்தியம் கிடைத்து அவர்களும் வந்து இதுல இணைந்து உடைய சத்தியத்தை கேட்கவும் தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. இதோ கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு காலம் செல்லாது என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. கிடைக்கிற வெளிச்சம் நாங்கள் உண்மை உத்தமா வாழ எங்க ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆரம்ப முதல் முடிவரை எந்த ஒரு தடை இடைவர்களாக நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம்.
நம்ம சிலராய் இருக்கிறோம். ஏதாவது கருத்து பரிமாற்றம், கேள்விகள், ஏதாவது நீங்க சொல்கிறதுக்காக விரும்பினால் இந்த நேரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு பிந்தி தான் ஜூமை தொடங்கினேன். அதுக்கு ஒரு காரணம், நான் வாடிக்கையா ஒரு ஜூமுக்கு போறது உண்டு. கோயிலால் பள்ளிக்கூடம் ஆடாம நடத்துவாங்க. 6:30 8:30 வரை போகும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு 6:30க்கு தான் அவன் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு. 6 6:15 இருக்கும்னு நினைக்கிறேன். படுத்து கிடந்தேன். சரி, இந்த ஜூமுக்கு போவோமேன்னு போனேன். அவங்க என்னிடத்துல சில கேள்விகளை கேட்டதுனால என்னால அதை நிறுத்திட்டு உடனே வர முடியல. அதனால கொஞ்சம் தாமதமாகத்தான் தொடங்கினேன். அதனால 8 மணிக்கு முந்தி அது ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இப்போ நீங்க யாராவது கருத்துகள், கேள்விகள் உண்டானால் இப்போ தெரிவிக்கலாம். சரி சரி, அப்படி இல்லைன்னா என்னிடத்துல கேட்கப்பட்ட, நான் சொல்லியிருந்த மாதிரி இசைக்குரிய காரியங்களையும் ஜபத்துக்குரிய காரியங்களையும் ஆயத்தம் செய்ய முடியவில்லை. அதுக்கு போதுமான நேரம் எனக்கு உண்டாகவில்லை. அதனால நான் அதை ஆயத்தம் செய்யும்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ரட்சிப்புக்கு தீர்க்க தரிசனம் அவசியமா அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற 2 பேர் பேசலாம். அவசியம் தானே. சரி, அவசியம்தான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன் அவசியம், எப்படி அவசியம்ங்கிறதான் நம்ம கொடுக்க போற விளக்கமாக இருக்கு. அவசியம் என்கிறத ஒரே வசதி சொல்லலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனால தீர்க்க தரிசனம் இல்லாம நம்ம இந்த பூமியில தேவனோடு நெருங்கி வாழுகிறதே கடினம். சரி, சொல்லுங்க ஜெரே. ஜெரையில இதை சொல்ல வந்தீங்களே. சரி சரி, தீர்க்க தரிசனம் எப்படி அவசியம், ஏன் அவசியம்? ஓம் தீர்க்க பாஸ்டர். தரிசனம் சொல்லுங்க ஜெரே. இல்ல பாஸ்டர், அது எனக்கு கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு, அதான் என்ன உங்களுக்கு அப்படி பிள்ளைங்க இருக்கு போல. ஓஹோ, சரி சரி சரி. தீர்க்க தரிசனம், அதுவும் தானியேல் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம், இந்த 2இல் உள்ள தீர்க்க தரிசனங்களை சரியாய் விளங்கி கொள்ளாவிட்டால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் நான் ஜீவிப்பேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க மாட்டேன். நல்லா நான் அந்த சொல்றதை சரியா நீங்க விளங்கிக்கணும். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நான் விளங்கி கொள்ளாமல் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நடக்கும் பொழுது நான் அதை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க மாட்டேன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கு முடியாத காரியமாக இருக்கும். அது எப்படி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்வாங்களா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு நினைப்பது உண்டு. சில சமயங்களில் நம்மளுடைய போதகரெல்லாம் ஊழியத்தை செய்யும் பொழுது இதெல்லாம் அவசியம் இல்லைங்க ரட்சிப்புக்கு, 2300 ராப்பகளை தெரிஞ்சுதான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா நிஜம் என்ன அப்படின்னா, காலம் நெருங்க நெருங்க அல்லது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிஜமாய் நிறைவேறும் நேரத்தில அதன் நிறைவேறுதலை நான் எதிர்பார்க்காமல் அதை குறித்த அறிவு இல்லாமல் இருப்பனே ஆனால் சங்காரமாவேன். ரட்சிப்பு நமக்கு இல்லை. அப்போ அந்த புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியம். நீங்க தானியேல் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா முடிவு காலம் மட்டும் அந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று சொல்லி தானியேலுக்கு சொல்லப்படும். முடிவு காலம் அப்படின்னு தானியேல்ல சொல்லுகிற அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரத்துல
மிகாவேல் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தானியேல் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனம் எந்த காலம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகாவேல் எழுந்திருக்கும் காலம் வரைக்கும், அதாவது நியாய தீர்ப்பு முடிகிற காலம் வரைக்கும் கூட அங்க இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அதோடு கூட அங்க இக்கட்டு காலம் சொல்லப்படுகிறது, இதுவரைக்கும் இல்லாத இக்கட்டு காலம் சொல்லப்படுகிறது, அநேக விசேஷித்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிற வரைக்கும் தானியேல் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதோடு கூட இந்த சம்பவங்களை குறித்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கலாம். அப்போ முடிவு காலம் மட்டும் நீ அதை முத்திரை போட்டு வை அப்படின்னு தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது எந்த முடிவு காலத்தை மனசுல வச்சிருக்காருன்னா அவருடைய வருகை நேரம் வரைக்கும் அவர் மனசுல வச்சு முத்திரை போட சொல்லியிருக்காரு. பொதுவா இதை சிலர் 1844 முடிவு காலம் தொடங்கிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போச்சுப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க முடிவு காலம் மட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மிகாவேல் எழுந்திருக்கும் இக்கட்டு காலத்தை, விசேஷித்த உயிர்த்தெழுதலை, இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ நமக்கு வெளிப்பாடு எது வரைக்கும் இருக்கு, தீர்க்க தரிசன வெளிப்பாடு எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம நீங்க தானியேல்ல பார்க்கணும்னா அது எப்பவுமே விளங்கி கொள்ள முடியாது, எல்லாத்தையும் எல்லாரும் விளங்கி கொண்டுதான் இல்லை. எந்தெந்த காலத்துல எந்தெந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த காலத்துல அந்தந்த பகுதி விளக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்தார்கள், அறிந்தார்கள், புரிந்து கொண்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து போய் சொல்லுவாரு, நீ தானியேல் புஸ்தகத்துக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அங்க போய் பார்த்தா பாலாக் அருவருப்பு இருக்கு, அதை பாரு தானியேல் 9ஆம் அதிகாரத்தை படிக்க சொல்கிறார். அப்போ அது அந்த நேரம் தான் தானியேல் 9ஆம் அதிகாரத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது துல்லியமாக நீங்க செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம். இப்போ இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல எதுவரைக்கும் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி தானியேல் புஸ்தகம் சொல்லும் பொழுது அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரா, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார். இது எதிர ஒரு கிருபையின் காலம் முடிவை குறிக்கிறது. கிருபையின் காலம் முடிவுப்பட்ட நிலையில கூட தானியேல் புஸ்தகத்துல விளங்கி கொள்ள வேண்டிய உபதேசம் இருக்கு. அதுவும் விசேஷமாக இது எதை குறித்து பேசுகிறதுனா 12ஆம் அதிகாரத்தினுடைய காலத்தை குறித்து பேசுகிறது. அந்த கால தரிசனத்தை எப்பந்தான் நீங்க சரியா விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா கிருபையின் காலம் நடைமுறையில் இருக்கும் பொழுது, உலகத்திற்கான கிருபையின் காலம் இருக்கும் பொழுது கிருபை முடிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு முந்தி விளங்கிக் கொள்ள நம்ம பிரயாசப்பட்டாலும் குறைபாடு உண்டாகும். அப்படிதான் சொல்லுது இந்த வசனம், அப்படிதான் சொல்லுது. துன்மார்க்கன் துன்மார்க்கமாய் நடப்பான். அப்போ தானியேல் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுவரைக்கும் வெளிச்சம் இருக்கிறது அப்படின்னா கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு கூட நீங்க அங்க இருந்து பேச வேண்டிய உபதேசங்கள் இருக்கிறது. அவன் தீர்க்க தரிசனங்கள் எதுவரைக்கும் எனக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னா கிறிஸ்து வரும் மட்டும். தீர்க்க தரிசனம் தான் என்னை வழிநடத்த போகிறது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறதெல்லாம் என்னை கிறிஸ்துவ இடத்துல நிற்க போகிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை நீங்க உதாசீனப்படுத்தவே முடியாது. அது கருத்தாய் ஆராய வேண்டும். ஒருவேளை 1844 முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் படிச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன நம்பிக்கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா 1840 இயேசு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இந்த தீர்க்க தரிசனங்களை படித்தார்கள். அவர்கள் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா இப்போ அநேக வெளிப்பாடுகள் நமக்கு தீர்க்க தரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் நம்ம படிக்கும் பொழுது முற்றிலும் வேறுபட்ட விளக்கத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அது எனக்கு கடைசி காலத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த தீர்க்க தரிசன வெளிச்சம் தான் காலம் போக போக ஒவ்வொரு காலத்திலும் என்னை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தும். சரிதானா? அப்ப இந்த தீர்க்க தரிசனங்களை மிக தெளிவாக துல்லியமாக புரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை நம்ம விளங்கிக்காம இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நேரத்துல அவரோடு நிற்க முடியாது. அந்தந்த காலத்துல விளங்கி கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது, அந்தந்த காலத்துல அதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி கொண்டவர்களால் மட்டும்தான் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியும்.
மற்றவர்கள் எல்லாம் விழுந்துதான் போவாங்க. ஆண்டவர் சும்மா தீர்க்க தரிசனங்களை எழுதி வைக்கல. ஒருவேளை அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து ஓடுகிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் நிறைவேறுகிறதுக்கு முன்பாக அவர்கள் கடந்து போவார்கள், மரித்து போவார்கள். ஆனா உயிரோடு ஜீவனோடு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நான் அதை குறித்த அறிவில்லாதவன், அதை குறித்த ஒரு விளங்குதல் இல்லாமல், புரிதல் இல்லாமல் நான் அந்த இடத்துல கிறிஸ்துவுக்காக நிற்க முடியாது. நான் விழுந்து போவேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்கள் எச்சரித்த 44,000 பேர் ஊற்றும் பொழுது இயேசுனுடைய வருகையின் நாளையும் அறிவிப்பாரா? துன்மார்க்கர்கள் எல்லாம் அதை இடி முழக்கம் என்று நினைத்தார்களா? 1,40,000 மாத்திரம் அவர்களை புரிந்து கொண்டார்களாம். அவங்க எழுதும் பொழுது அட்வென்ட் இயக்கத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து அங்க எழுதியிருப்பாங்க. நம்முடைய சபையில இருக்கக்கூடிய துன்மார்க்கர்களால அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க முடியல, 1,40,000 மட்டுமே கேட்டுக்கொண்டார்கள். ஏன் எல்லாராலையும் கேட்க முடியல? அப்படி ஒரு அறிவிப்பு இருக்கும், அப்படி இயேசுடைய வருகையின் நாளும் அறிவிக்கப்படும் என்கிற அறிவு இல்லாததுனால, என்கிற புரிதல் இல்லாததுனால அவர்கள் அதை கேட்க முடியாது. இன்னைக்கு கூட அந்த ஓய்நாள் பள்ளிக்கூட வகுப்புல நடத்தும் போது அந்த சகோதரர் சொன்னார், இனி கால தரிசனங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னார். இனி கால தரிசனமே கிடையாது, இயேசுனுடைய வருகையினால அறிய முடியாது என்று நினைக்கிற பிள்ளைகள் 1,44,000 பேர் முத்திரிடப்பட்டு அங்கே பின்மாரிக்காக இருக்கும் பொழுது, ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக இருக்கும் பொழுது, பின்மாரி ஊற்றப்படும் போது அங்கு சொல்லப்படுற செய்தி அவங்களுக்கு கேட்கவே முடியாது. because they will not be sealed. ஒரு தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னார், அது என்னுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிற காரியம். இன்னைக்கு சபையில வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், பெரும்பாலான போதகர்கள் தீர்க்க தரிசனங்களை பேசுவதில்லை. அது எதுக்கு இங்க பாபிலோன் குறித்து, மேதியா பெர்சியா குறித்து, கிரேக்க குறித்து இதெல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எடுத்து விசுவாசிகளுக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது, என் வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் இவ்வளவு துல்லியமாய் நிறைவேறுகிறதா என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவிலே மிகவும் உறுதியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அது வழிவகை செய்யும். இன்னும் நடக்க போற அடையாளங்கள்லாம் என்னன்னு சொல்லி அது நடக்கும் தருவாயில் இருப்பதை படம் பிடித்து காட்டும் பொழுது, உலகத்தில் உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது என்பதை காட்டும் பொழுது, அந்த விசுவாசி, அதை ஏற்றுக்கொள்கிற விசுவாசி, நம்புகிற விசுவாசி, அந்த தீர்க்க தரிசன நிறைவேற ஆவலை பார்க்கிற விசுவாசிகள் மாத்திரமே அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். மற்றவர்கள்லாம் பின்வாங்கி போவார்கள். தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ரெட்டிப்பான கண்ணோட்டத்தோட படிங்க, கவனமாக படிங்க. இல்லை அப்படின்னா நம்ம ராஜ்யத்துக்குள் கடந்து செல்வது கூடாத காரியமாகிடும். இன்னொரு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப லகுவாக விளங்கி கொள்ளலாம். பெரிய சரித்திரம் அதெல்லாம் நம்ம போகணும் அவசியமே இல்லை. எல்லாமே பைபிள்ல இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் புஸ்தகத்துல 1ஆம் ராஜா நீர் பாபிலோன் சொல்லிடுவாரு. சரிங்களா? பாபிலோன் உனக்கு பின்னால் கீழ்த்தரமான ராஜ்யம் வரும், மேதியா பெர்சியா. நீங்க ஏசியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது பாபிலோனை வீழ்த்த போறது கோரைஸ், மேதியா பெர்சியா ராஜா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பைபிள் இருக்கு, ஹிஸ்டரிக்குள்ள போக வேண்டியது. பைபிள் சொல்லி கொடுத்துரும் உங்களுக்கு, இந்த உண்மைகள் எல்லாம் வேதமே சொல்லி கொடுத்துரும். நீங்க மேதியா பெர்சியா ராஜாக்கு அடுத்தாப்புல இன்னும் இருக்கும்னா கிரேக்கு அப்படின்னு சொல்லி தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சிடலாம். கிரேக்குக்கு பிறகு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் காலத்துல போய் பார்க்கும்போது ரோம் உட்கார்ந்து இருக்கும். நீங்க படிச்சிடலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். பவுல் சொல்லுவாரு, தடை செய்கிறவன் நீக்கப்படுற வரைக்கும் அவன் வரமாட்டான்னு சொல்லுவார். தடை செய்கிறவன் ரோம ராஜ்யம், அப்ப தடை செய்கிறவன் நீக்கப்பட்டவன் யாரு வாரா அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் அப்படி எங்க வந்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் வந்தீங்கன்னு சொன்னா வலுசர்ப்பம் அங்க அதிகாரத்தை கொடுக்கறத பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. இனிமே நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், கோப்பு, அதெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் நீங்க எங்க பைபிளே பெரும்பாலான தீர்க்க தரிசனத்துக்கான விளக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம்.
2300 ராப்பகல் அந்த கட்டளையை பார்க்கிறதுக்கு எஸ்ரா புஸ்தகம். அதனாலதான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த கட்டளைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ரா புஸ்தகம். ஒருவேளை அந்த கட்டளை 1ஆம் கட்டளை வச்சு எதிர்பார்த்தவர்கள் இருந்திருக்கலாம். அது தப்புன்னு சொன்ன 2ஆம் கட்டளைக்கு போயிருக்கலாம். அது தப்புன்னு சொன்ன 3ஆம் கட்டளைக்கு போயிருக்கலாம். அது நிறைவேறத மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். நம்ம பிறகு வெகுகாலம் கழித்து அதை விளங்கி கொண்டோம். அதனால தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது ரொம்ப சிரமமான காரியம்னு நினைக்க வேண்டாம். நீங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, அதை எவ்வளவு ஈஸியா விளங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இப்ப இந்த புஸ்தகம் நிஜமான புஸ்தகமா, அடையாளமான புஸ்தகமா? இது மாதிரி நம்ம விளங்கிக்கணும். அதை விளங்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இருக்கு. நீங்க தீர்க்க தரிசனாவின் நிலத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அங்கேயே அது இருக்கிறத நீங்க பார்க்கணும். கேட்கிறாங்க, கேள்வி என்ன தெரியுமா? புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகள் உடைக்கவும் பாத்திரவான் யார்? பதில் எப்படி இருக்கணும்? புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் இவர் அப்படின்னு இருக்கணும், இல்லைங்களா? பதில படிப்போம் பாருங்க. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. மேல நீங்க வாசி உடைக்கவும், முத்திரைகளை உடைக்கவும், அந்த முத்திரைகளை உடைக்கவும் அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன சொல்லணும்னா புஸ்தகத்தை திறக்கவும். நம்ம முத்திரைங்கிறது வந்து ஒரு அடையாளமாக மாறுகிறது, திறக்கிறது, அவ்வளவுதான். முத்திரை அடையாளம் அப்படின்னு சொன்னா புஸ்தகம் அடையாளம். ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. இப்படி சிம்பிளா அங்கேயே இருக்கும். கொஞ்சம் நம்ம கேள்வி எழுப்பணும்னா பதில அங்கேயே நீங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க 16ஆவது அதிகாரத்துக்கு வந்து எப்படி சொன்னா, யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது 3 அசுத்த ஆவிகள் உலகத்தினுடைய ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்ப்பதற்காக, யுத்தத்துக்கு கூட்டி சேர்ப்பதாக புறப்பட்டு போகிறது அப்படின்னு இருக்கும். புறப்பட்டு போறது என்னன்னா 3 ஆவிகள். யாரு கூட்டி சேர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வருஷத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எபிரேய பாஷையில அர்மதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்னு இருக்கும். அப்போ புறப்பட்டு போனது என்னமோ ஆவிகள் தான், ஆனா அவர்கள் கூட்டி சேர்க்கவில்லை. வேற யாரோ ஒருவர் வந்து கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வேறு ஒருவர் யார்? கேள்வி எழுப்பி கிழக்கில இருந்து ராஜாக்கள் வருவதற்கு ஐபிராத் நதி வத்தி போயிட்டுன்னு சொல்லுவாரு. ஐபிராத் நதி வத்தி போயிட்டு அப்படின்னு சொன்னா ஜனங்களே இல்லாமல் போய்விட்டார்கள். ஜனங்களுக்கு நியாயத்திற்கு முடிந்து வர மிருகங்களுக்கு சமம் என்பதை நீங்க நேபுகாத்நேச்சார்ல போய் படிச்சிடலாம். அப்போ உலகத்துக்கு நியாயத்திற்கு முடிந்த நிலையில கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வருவதற்கு இயேசுனுடைய வருகை 7வது வாதையில தான் இருக்கும். அப்போ 6வது வரையில கிழக்கிலிருந்து வருகிறது யார் அப்படின்னு கேட்டா இயேசுனுடைய வேஷத்தை தெரிந்துட்டு வர்ற அந்த சாத்தானை குறிக்குது. சாத்தான் வந்து உலகத்தை கூட்டி சேர்க்கிறான், அவ்வளவுதாங்க. எங்க போய் ஆராய்ச்சி பண்ணணும், எங்க போய் படிக்கணும்? தீர்க்க தரிசனங்கள் மிக லகுவாக விளங்கி கொள்ளப்பட முடியும். அதனால்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நமக்கு ரட்சிப்புக்கு மிக முக்கியமானதாக நியமித்திருக்கிறார். அதுதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ரட்சிப்புக்குள்ள நிலைநிறுத்த முடியும். வேற ஒண்ணும் அப்படி செய்ய முடியாது, வேற ஒண்ணும் அப்படி செய்ய முடியாது. நான் இந்த அளவுக்கு அந்த குரூப்ல விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா தீர்க்க தரிசனம் மிக 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 முக்கியம். என்னென்ன சம்பவம் எப்படி நடக்கும், எந்தெந்த நேரத்துல நடக்கும், அது எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். கடைசி கால சம்பவங்கள் அது என்னங்க? அவைகளை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து இருந்தால்தான் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதை குறித்த அறிவு எனக்கு இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல நிற்க முடியும். இல்லைன்னா நிற்க முடியாது. நீங்க அதான் இப்படி அப்படிலாம் நிற்க முடியாதுங்க, அவ்வளவுதாங்க. நிற்க முடியாதுங்க. அதனால தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கருத்தாய் ஆராயுங்கள். ஏனதானு விட்டுறாதீங்க. எல்லாம் அங்க ஈஸியா இருக்கும். எனக்கு ஒன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்வது பொதுவா நீங்க தானியேல் புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தில் இருக்கக்கூடிய 2300 ராப்பகலை
எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அதை அந்தியோக்கஸ் என்ற ராஜாவுக்கு ஒப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம இல்லைங்க, அது 1844க்கு போகுது அப்படின்னு பெரிய விளக்கம் கொடுப்போம் கொடுத்து அது நுட்ப நியாய விசாரணை தொடங்குகிறது. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலுக்கு போயிட்டாரு, இயேசுவுடைய தீட்டுகள் நீக்கப்படுகிறது, நியாய விசாரணை நடக்கிறதுன்னு சொல்லி பெரிய விளக்கம் கொடுப்போம். ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அங்கதான் அந்த வசனம் இருக்கும் பாருங்க. பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, 13வது வசனம், 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், அன்றாட பலியை குறித்தும் பாலக்கழிப்பும் அண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலம் சேனை மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு தானே கேட்டிருக்காரு. அப்ப 2300 ராப்பல் அதுதானேங்க. நீங்க என்ன போய் நம்ம பரலோகம் பரிசுத்தவாங்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இந்த சும்மாலாம் அப்படி சொல்லிட்டவங்க அப்படிலாம் போக முடியும். எனக்கு ஒரு கிளியர் கட் எவிடன்ஸ் வேணும். அப்ப நான் அதை குறித்து கவனமாய் படித்தேன். இது என்னையா, இந்த ராஜ்யங்களுக்கு உரிய கேள்விகள் அங்கே கேட்கப்படுகிறது, பதில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ராஜ்யங்களுக்கு சம்பந்தமா தானே இருக்கணும். அதை எப்படி கொண்டு போய் பரலோகத்தை கொண்டுட்டு போறோம்? இது சரியில்லையே அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. ஒருவேளை அதை விசுவாசித்தாலும் என்னால அதை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம அதை படிக்கிறேன். நான் அது என்மேலும் வாசிக்கணும்னு சொல்லி கவனமாய் ஜெபத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி. அப்போ ஒரு பரிசுத்தவான் பேசுறாரு, ஒரு தூதன் பேசுறாரு. இன்னொரு தூதன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பேசிய தூதன் இடத்துல கேள்வி கேட்கிறான். ஒரு தூதன் நான் வச்சிருங்க, ஒரு தூதன் பேசுகிறான், அதாவது தூதன் ஏ பேசுகிறான். தூதன் பி தூதன் ஏ கிட்ட கேள்வி கேட்கிறான். பதில் யார்கிட்ட சொல்லணும்? தூதன் பி கிட்ட சொல்லணும் இல்லைங்களா? அதுதானே சரி, அதுதானே நியாயம். ஆனா தூதன் ஏ என்ன செய்யறாரு தெரியுமா? தூதன் பியினுடைய கேள்வியை உதாசீனப்படுத்திட்டு தானியேலை பாய்க்கு ஒரு காலத்தை சொல்லுவார். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, 2300 ராப்பகளுக்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியானால் 2300 ராப்பகளுக்கும் உலக ராஜ்யங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு அவங்ககிட்ட பேசுவோம். அதுக்கு நான் பேசுறதெல்லாம் இப்படிதான் பேசுவேன். யாரு கேட்டாலும் இங்க எங்க இருக்கு கேள்விக்கு அவர் பதில் சொல்லலைங்க. பதில் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க. 1260 வருஷம் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அதனால மறுபடியும் சொல்ல விரும்பலைங்க. தானியேலை பார்த்து வேற ஒரு காரியம் பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. எவ்வளவு ஒரு ரகசியம்! தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவரோடு கூட ஓடுகிற பிள்ளைகள் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்லுவோம், புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன் புரியுதா? பிரசங்கம் பண்ற மாதிரியே போயிடும். நமக்கு ஆராய்ந்து படிக்கணும் அடிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுக்கலாமா இப்ப சொன்னது? புரிஞ்சுச்சிங்களா? இல்ல நான் பேசுறது கேட்கவே இல்லையோ? அட்லீஸ்ட் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. புரிஞ்சா புரியலீங்களா? புரிஞ்சது பாஸ்டர். புரிஞ்சுது பாஸ்டர். சரி, இன்னொரு கேள்வி கேட்பாங்க. நம்ம யாரு சின்ன கொம்பு விழுந்துட்டு சின்ன கொம்பு மறுபடியும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி தானியேல் வெளிப்படுத்த 13 வச்சு பேசணும். எங்க சின்ன கொம்பு இங்கதான் இருக்குங்க, அது இங்க சின்ன கொம்பு மறுபடியும் எங்க வருது, அதெல்லாம் முடியுமா? ஆனா தானியேல் இதுலயே நீங்க என்ன செய்ய முடியும்? சின்ன கொம்பை பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன கொம்பை குறித்து முதல்ல சொல்லப்பட்டிருக்கும். அது முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு பரலோகத்தில் வைக்கப்பட்ட சிங்காசனத்தை குறித்து பேசப்பட்டிருக்கும். அந்த சிங்காசனம் நடந்துகிட்டு இருக்கும்போது சின்ன கொம்பு மறுபடியும் வந்துருவான். அதுல நீங்க வாசித்து பாருங்க 7ஆம் அதிகாரத்தை. சின்ன கொம்பு குறித்து சொல்லப்படும், அது முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு பரலோகத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, நியாய சங்கத்தை குறித்து பேசப்படும். அதற்கு பிறகு சின்ன கொம்பு மறுபடியும் வந்துருவான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன கொம்பு 538 இருந்து 1998 முடிஞ்சு போச்சுங்க. 1929 மறுபடியும் வந்துட்டுங்க. இந்த 1798க்கு 1929 இடையில பரலோக பரிசுத்தம் ஸ்தாபிக்கப்படணும். 8:14 சொல்லுது 2300 ராப்பகள் 1844 கரெக்டா இருக்கும். குழப்பிக்கிட்டுலாம் படிக்க கூடாது, சந்தேகத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவர் கிளியர் கட்டா விளங்கி நம்ம ஓடுனா மட்டும்தான், தீர்க்க தரிசனங்களை விளங்கி ஓடினால் மட்டும்தான் அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் ஜீவனோடு இருப்பேமானால் தேவனுடைய பக்கம் நிற்க முடியும். விளங்கல அப்படின்னா, இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார், அறிவில்லாமல் சங்காரமாகிற கூட்டத்திலே இருக்கிறோம்.
ரட்சிப்பு நம்மை விட்டு கடந்து சென்றது. தீர்க்க தரிசனங்கள் படிக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கீங்களா? தெரியலன்னா படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க. யாராவது பிரச்சனை பண்ண நினைக்காதங்க, வாசிங்க. வாசித்துட்டு இது என்ன, இது விளங்கலையே, இது என்ன இப்படி இருக்குது, நீங்க கேள்வி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காலத்தை கடைசி காலம் அப்படிங்கிறது சும்மா இல்லை. வேத மாணாக்கர்களாக இருக்க வேண்டும், வேத மாணாக்கர்களாக இருக்க வேண்டும். நீங்க முத்திரையை குறித்து படிக்கணும் ஒரு சகோதரி சொன்னாங்க. அதெல்லாம் நானும் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டேன்னா அது மறுபடியும் எனக்கு மனதில் அது தோன்றவே இல்லை. இந்த முத்திரையை போய் படிச்சீங்கன்னா நம்ம இயேசு உயிர் தெழுந்த அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் முத்திரையை கணக்கிடுவோம். நம்ம கணக்கிடுறது அப்படித்தான். ஆனா தீர்க்கதரிசி நாங்க தீர்க்கதரிசியோட படிக்கணும். வெளிப்படுத்தலாம் தீர்க்கதரிசியோட படிக்கணும். இல்லைன்னா தப்பு தப்பு தப்பா படிச்சுட்டு போயிருவீங்க. தீர்க்கதரிசிக்கு போனீங்கன்னா அந்த புஸ்தகம் இருக்குல்ல, முத்திரையிடுகிற புஸ்தகம் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லும்போது ஆதாமுடைய விழுகையில் இருந்து உலகத்தின் கடைசி வரைக்கும் வரலாறு குறிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப முத்திரையை உடைக்கும் போது ஆதாம் விழுகையை பார்ப்பாங்களா, ஆதாமுடைய சிருஷ்டிப்பை பார்ப்பாங்களா, இல்ல விழுகைய இயேசு கிறிஸ்து மாதிரி உயிர் தெழுந்த காலத்தை பார்ப்பாங்களா? முத்திரையுடைய விளக்கமே மாறிடும் தீர்க்கதரிசிட்டு போனீங்க அப்படின்னா. அதனால கொஞ்சம் உங்க நேரங்களில் நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் செலவிடுங்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து நிகழ்வுகளை சீக்கிரம் நிறைவேற்ற போகிறார். நான் புரிதல் இல்லாமல் இருப்பேன், ஆனால் அங்க நிற்க முடியாது, நிற்கவே முடியாது. முத்திரையிடுதலா 1,44,000 அவங்க யாரு? சிம்பாலிக்கா லிட்ரலா? சிம்பாலிக்கா இருந்தா சிம்பாலிக்கா இருக்கட்டும், லிட்ரலா இருந்தா லிட்ரல் இருக்கட்டும். நோ, யூ ஷுட் கம் டு a decision whether it is symbolic or literal. ஆமா, நானும் தர்க்கம் பண்ண போக மாட்டேன். யாராவது சிம்பாலிக்குன்னு ஆர்கியூ பண்ணா தர்க்கம் பண்ண போக மாட்டேன். அவன் உட்கார்ந்து படிச்சுட்டா அப்படின்னு சொன்னா ஃபைனலா என்ன சொல்லுவான், லிட்ரல்னு சொல்லிடுவான். 1,40,000 படிக்க ஆரம்பிச்சிட்டா இறுதியில் அவன் முடிவு கண்டிப்பா லிட்ரல்னு வந்துடும். ஆனா முதல்ல போய் நம்ம தர்க்கம் பண்ணிட்டு பிரச்சனை பண்றது கிடையாது. எப்படி லிட்ரல் கண்டுபிடிக்கிற கஷ்டமா? பெரிய ஆராய்ச்சி செய்யணுமா? கொஞ்சம் தீர்க்கதரிசியுடைய உதவி வேணும், அவ்வளவுதான். யாராவது என்னோட கூட பாடம் படித்தவர்கள் இருக்கிறீர்களா? அது லிட்ரல் எப்படின்னு சொல்ல முடியுமா? 1,44,000 பேர் நிஜமான எண்ணிக்கை அப்படின்னு உறுதிப்பட சொல்லக்கூடிய அந்த காரியம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மனுஷனது முதற் பலன் சார் அவங்க. சரி, லேச சொல்லிதாரு. அதாவது ரொம்ப கஷ்டம். அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய நாமங்கள் அங்கே அந்த வாசல்கள் 12 வாசல்கள் அப்போஸ்தலர் 12 பேருக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஆலயத்துக்குள்ள தேவாலயத்துக்குள்ள பரலோகத்துல பாத்தீங்கன்னா அந்த 1,44,000 பேரு அந்த இது வந்து பேரு வந்து பொன் எழுத்துக்கள்னால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது 12 அப்போஸ்தலர்களுடைய அந்த இது வந்து நிஜம்னா இதுவும் நிஜம் அப்படின்னு சொல்லி. சரி, அதாவது பரலோகத்துல சில காரியங்கள் எழுதப்படுகிறது. சரிங்களா? பரலோகத்துல சில காரியங்கள் எழுதப்படுகிறது. வசனம் வெளிப்படுத்தல்ல கூட இருக்குது இல்லைங்க சார்? வெளிப்படுத்தல ஒரு கோத்திரத்துல இருந்தும் 12,000 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் 1,44,000 பேரு கணக்கு. அதுக்கு பிறகு அதுவும் இல்லாம கணக்குல எண்ண முடியாத அளவுக்கு திரளான ஜனங்கள் இருந்தாங்கன்னு கூட இருக்குது பாஸ்டர் அங்க. கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். 14வது வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். 21வது அதிகாரம் 14வது வசனம் ஏதாவது வாசிக்கலாமா? நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. சரி, இது எருசலேம் நகரம் யோவானுக்கு காட்டப்பட்டுச்சு. அந்த நகரத்துக்கு 12 அஸ்திபாரங்கள் இருக்குதான். அது அப்போஸ்தலருடைய 12 பேருடைய பெயரும் அங்கே இருக்கிறதா. இந்த 12 அஸ்திபாரம் நிஜம் தானே? 12 பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 12 அப்போஸ்தலர்கள் தானே? அது நிஜமான எண்ணிக்கை இல்லையா? இன்னொரு 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனம். வாசல்களின் அருகே 12 தூதர்கள்
தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. சரி, எத்தனை கோத்திரம்? 12. இல்லைங்க, 12 வந்து நிச்சயம் கிடையாதுங்க. நிறைய கோத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஆனா நிச்சயத்துல 12 கோத்திரம் தான். 12 அப்போஸ்தலர்கள் தான். அவங்களுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா புதிய எருசலேமில் எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துல சிலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் அந்த குறிப்பு எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. பட் தீர்க்கதரிசி ஆவியினுடைய எழுத்துக்கள் நீங்க போகணும்னு சொன்னா வேதாகமத்துல அங்கே ஆலயம் இல்லைங்க. அது அந்த நகரத்துக்குள்ள ஆலயம் கிடையாது. புதிய வானம் புதிய பூமி அது வேற. நகரம் அங்க இருக்கக்கூடிய தலைநகரம். தலைநகரத்துக்குள்ள ஆலயம் கிடையாது. ஆனா சீயோன் மலையில ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அங்க போவாங்க, அங்க போய் நிற்பாங்க. ஆனா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அங்க நடத்தப்படும். அது 1,46,000 மாத்திரம்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார்கள். அந்த மீட்டிங் முடிச்சு வந்துருவாங்க. மறுபடியும் எல்லாரும் போய் ஆலயத்தை பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது அங்க கற்பலகை பொன் அந்த கல்வெட்டு அங்க இருக்கிறது. பொன் எழுத்துக்கள்னால 1,46,000 பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறான். சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம் பாருங்க. பெரிய ஆராய்ச்சி கஷ்டம்லாம் கிடையாதுங்க. 12 அப்போஸ்தலருடைய பேர் நிச்சயம், 12 முற்பிதாக்களுடைய பேர் நிச்சயம். அப்போ 1,46,000 பேர் நிச்சயமா அடையாளம். நீங்க அதை அடையாளம் அப்படின்னு சொல்றதுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகள்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்க எழுப்ப வேண்டிய கேள்வி, அங்க பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த பெயர்கள் அடையாளம் என்று சொன்னா, அந்த எண்ணிக்கை அடையாளம் என்று சொன்னா, சீயோன் மலையில் இருக்கக்கூடிய ஆலயம் அடையாளம், சீயோன் மலை அடையாளம், அங்கு ஏற்படுத்தப்படுகிற கல்யாண விருந்து அடையாளம். ஏன் புதிய வானம் புதிய பூமியும் அடையாளம் என்று சொல்ல நேர்ந்தோம். சிம்பிள். பெரிய ஆராய்ச்சிலாம் நீங்க செய்ய வேண்டிய, உறுதியா நம்பிடலாம், சந்தேகமே இருக்காது. தீர்க்க தரிசனத்தை இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது வெட்டி போட்டு படிக்கணும். அவ்வளவு லகுவாகவும் படிச்சிடலாம். யார்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு குழம்பிட்டுலாம் கணக்கு அடிச்சா ஒருத்தர் சொல்லுவாரு, என்னது, சத்தத்தை கேட்டார் யோவான், திரும்பி பார்த்த பொழுது அங்க வேற ஒண்ணு இருந்துச்சு. இது 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 வந்து நீச்சம், அது அடையாளம். இப்படி 1,44,000 சத்தத்தை கேட்ட பார்த்தது திரளான கூட்டம். ஆகினால 1,44,000 அடையாளம். அப்படிலாம் நம்மளை குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்க, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இந்த கேள்வி கேட்ட அவங்க பதில சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு என்ன, தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த சாபத் ஸ்கூல்ல அந்த கேள்வி கேட்டதுனால ஓய்நாள் பள்ளிக்கூடத்துல அந்த கேள்வி இருக்கிறது. எப்படி படிக்க போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த பாடத்தை ஓய்நாள் பாடம் நடத்துறதை நிறுத்திட்டேன். நீங்க நல்லா புரிச்சுக்கிடுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் அதை நான் புரிந்து கொள்ளாவிட்டால், அதிலே ஸ்திரமான முடிவோடு நான் காணப்படாவிட்டால், அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் ஜீவனோடு இருந்தால் ரட்சிப்பின் கூட்டத்தில் இருக்க மாட்டேன். இதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் தெரியும் என்பது எனக்கு தெரியாது. முத்திரைகளை குறித்து சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கம்மா. இந்த 21:13 இருக்குதுங்க சார். 21:13 வாசல்கள் அருகே 12 தூதர்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. சரி, அதே மாதிரி யாருடைய பேரும் பர்வத்தில் எழுதப்படுதுன்னா 1,46,000 பேரும். அப்ப இதெல்லாம் நிஜமான எண்ணிக்கைன்னா 1,46,000 நிஜம். அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க நினைச்ச வேண்டியது, படிக்க வேண்டியது இல்லை. அதுவும் தீர்க்க தரிசன ஆவியோட எழுத்துக்களே படிச்சுட்டுனா வெளிப்படுத்தல் அப்படி சும்மா பூ மாதிரி விளங்கிடும், போராட்டமே இல்லாம விளங்கிடும். பெரிய தியானம்லாம் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. அதுவும் தானியலையாவது நீங்க வரலாறை போய் கொஞ்சம் பார்க்க வேண்டியது வரும். வெளிப்படுத்தல் நீங்க வரலாறுக்கு போகவே வேண்டியது இல்லை. அப்படியே பைபிளை வச்சுக்கிட்டு நீங்க விளங்கிட்டு பெரிய பெரிய உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும். அதனால தீர்க்க தரிசனங்கள்ல படிச்சுங்க, அது ரட்சிப்புக்கு அவசியம். எல்லா காலத்திலும் அதன் தீர்க்க தரிசனம்
தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் நிலைநிறுத்துகிறது. நீங்களும் நானும் அந்த தீர்க்க தரிசனங்களை விளங்கி இருந்தால் மட்டுமே நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, எதிர் வருகிற காலத்தை எதிர்கொள்ள முடியும், இக்கட்டு காலத்தை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம பின்வாங்கி போயிடுவோம். அந்த ஊழியம் எப்படி செய்வாங்கிறது கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா அப்படிதான் நம்ம ஊழியம் செய்வோம். நம்ம கூட அங்க ஒரு மாயாஜாலம் நடக்க போறது இல்லை. எப்படி ஊழியம் அம்மையார் நாட் வித் மச் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியம் வந்து நாட் வித் மச் ஆர்குமெண்ட். இப்ப நம்ம இப்ப அதுக்கு அந்த குறிப்பை படிச்ச போது நான் தர்க்கமே பண்றது இல்லை. ஆனா என் முன்னாடி தவறுதான கருத்தை போகவும் நான் விட மாட்டேன். நாட் வித் மச் ஆர்குமெண்ட். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, விட்டுட்டு வேலையை போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அவனோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அப்படிதான் ஊழியம் செய்ய போறோம். ஆனா பெரிய எழுப்புதலான வேலை அங்க நடக்கும். அதனால காலத்தை சரியா புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தீர்க்க தரிசி ரொம்ப ஒத்தாசை. தீர்க்க தரிசியை உதாசீனப்படுத்துகிறதால தீர்க்க தரிசனங்கள், வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவே முடியாது. நான் எழுதித்தார் அவங்க கூட போய் நின்று படிச்சா, இப்போ அவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கும். எனக்கு ஞாபகத்துல வருது சொல்றேன். இந்த பாதம் இருக்கு தெரியுமா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய பாதம், இந்த களிமண்ணு இரும்பும் கலவாத அந்த நிலை இருக்கு தெரியுமா. நம்ம வந்து அந்த 10 ராஜ்யங்களை குறித்து தான் பேசிக்கிட்டே இருப்போம். தீர்க்க தரிசி என்ன தெரியுமா எழுதுவாங்க, தேசமும் சபையும் அப்படி இருக்குமா, கலவாத மாதிரி இருக்குமா, கலந்து இருக்கும். ஸ்டேட் அண்ட் சர்ச்னு எழுதிக்கிறாங்க. பார்வையே மாறிடும். அந்த பாதத்தை பார்க்கிற பார்வையே மாறிடும். அந்த கண்ணு மாறிடும். ஒருவேளை ஒரு விளக்கம் அதுவாக இருக்கலாம், இன்னொரு மிக முக்கியமான விளக்கம் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கவே இல்லை. இந்த பாதம் வந்து கல்லு வந்து பாதத்துல விழுந்து பூமி எங்க சிதறிடும். நீங்க எளிமையாவே பாருங்க, தேவனுடைய ஜனம் பூமி முழுவதும் வேலையை செய்வாங்க, பரவி இருந்து. அதைத்தான் நீங்க வெளிப்படுத்த 18 பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமை பூமி எங்கும் பிரகாசிக்கும். அதாவது நான் என்ன எதுக்கு சொல்ற, தீர்க்க தரிசியோட கூட போய் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளுகிற புரிதல் முற்றிலும் வேறுவாக இருக்கும், அல்லது இன்னும் ஆழமாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சாத்தான் தீர்க்க தரிசனத்துக்கு தூரம் போட வச்சிட்டான். இல்ல அவங்க சௌகரியத்துக்கு எடுத்து உபயோகப்படுத்திட்டு ஊருகா மாதிரி அப்பப்போ தொட்டுக்கிடுவாங்க, மறுபடியும் தூரம் போடுறோம். இல்லை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலம் கடைசி. அந்த கேள்வினால நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அதை உங்களோட கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். இது பாடல்களை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் படிப்போம்னு சொன்னேன். என்னால் ஆயத்தம் செய்ய முடியல. எனக்கு ஒரு ட்ராக்ஸ் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது வச்சு, அதை நான் ரெடி பண்ணேன். அதை ப்ரெஸ்ல கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுக்க போனோம். அந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு 6:30 6:30 அதுக்கப்புறம் என்னால் உட்கார முடியல. அந்த ஜூம் மீட்டிங் போனேன். நான் வாரம் வாரம் போறது உண்டு அந்த ஜூம் மீட்டிங். அதுக்குள்ள போன உடனே கேள்வியை என் முன்னாடி வச்சுட்டாங்க. அதை பதில் சொல்லிட்டு தான் நான் திரும்பி 8 மணிக்கு 1 நிமிஷம் அப்படி இருக்கும்போது தான் நான் திறந்துருப்பேன். அது முடிக்கிறதுக்கு முந்தைய நான் க்ளோஸ் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அதனால அந்த பாடத்துல அந்த கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேள்வியை உதாசீனப்படுத்திடாதீங்க. தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விளங்கி கொண்டே ஆக வேண்டும், இல்லைன்னா நிற்க முடியாது. சரிங்களா? எந்த இதும் என்னென்ன எப்படி நடக்கும்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் போது அறிவிக்கப்படும். வாதையின் காலத்துல மறுபடியும் அறிவிப்பார். ஏன் மறுபடியும் அறிவிக்கிறார் தெரிஞ்சுக்கணும். சும்மா போக முடியாது. யூ கேனாட் ஸ்டாண்ட் தேர் வித்அவுட் தட் நாலேஜ். அப்ப அறிவிக்கும் போது என்ன அப்பன் சொன்னாரு இப்பன் சொன்னாரு அப்படிதான் வரும் நமக்கு. நம்ம இந்த சுதந்திர ஜீவிகளா தானே இருக்க போறோம். அப்ப அதெல்லாம் நம்ம இது யார் அறிவிச்சாரு, எதுக்கு சொல்றாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போ வருவான் சாத்தான், அதெல்லாம் நமக்கு தெரியும். யாக்கோப்பு இக்கட்டு காலம், அது எவ்வளவு நாள், எல்லாம் தெரியும் நமக்கு. இலக்கியத்தினுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க அதை படிங்க. உங்களுக்கு புரியல விளங்கல அப்படின்னு சொல்லி இங்க வந்து கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து படிந்து அதை விளங்கிக் கொள்வோம். ஏன்னு சொன்னால் கடைசி காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவைகளெல்லாம் புரிந்தவர்களாய் போக வேண்டியது. சில ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு தோணுன்னா நீங்கள் தயவாய் பகிர்ந்து கொள்ளலாம். எதுவுமே தோணலைங்களா?
கொஞ்சம் பிந்தி வந்தவங்களுக்கு கொஞ்சம் அதை கிராப் பண்றது கஷ்டமாக இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன காரியங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சிச்சிங்களா? புரியலைன்னா கேளுங்க, மறுபடியும் ஒருக்கா சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சிச்சிங்களா? யார் சரவணன் பேசும் முதல்ல, அதுக்கு மேல அர்ஜுன் பேசட்டும். சரவணன். சார், அந்த 1,44,000 பேர் சொன்ன நம்ம இப்ப உறுதியா நம்ம சொல்றோம், அது அடையாளம் கிடையாது, அடையாளம் சொல்லுன்னு தெரியல சார். எங்க பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, 1,44,000 பேர் நம்ம சபையில ஆள் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, 1,44,000 ஒருவேளை இளஞ்சுவிட்டவங்க கூட எந்திரிச்சு வருவாங்க அப்படிங்காங்க. இல்ல, அப்படி இல்லப்பா. அவங்க முதற் பலன் மறுரூபமாக்கும்படும்படியாக முதற் பலன் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர் பத்தியும் முதற் பலன். அதனால மரித்தவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஆனா அவங்க 1,40,000 விசேஷித்த உயிர்த்தெழுதல் எழும்பி 1,40,000 நிற்பாங்க. சபையில 1,44,000 பேர். அவங்க எல்லாம் 3ஆம் தூதனுடைய செய்தியை விசுவாசித்த மரிக்கிற எல்லாருமே, நீங்களும் நானும் மரித்து போனா கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாய் மரித்தால், மரிப்பதற்கு முன்பாக பெற வேண்டிய முத்திரையை பெற்றிருந்தால், நம்ம விசேஷித்த உயிர்த்தெழுதல் எழும்பி 1,40,000 நிற்போம். அது தேவனுடைய சபை. அதே மாதிரி திரளான ஒரு கூட்டம் தேவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டும் அங்கே இருப்பாரு. அதனால அது சும்மா ஆசைக்காக சொல்லிக்கிறது. தீர்க்கதரிசி வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட், மறுரூபமாக்கப்படும்படியாய் முதற் பலனாக மனிதரிலிருந்து முதற் பலனாக மீட்கப்படுகிறார்கள். அப்படின்னா they won't taste the death. நம்ம லட்சத்தை ஈஜி வைட்டோ வேற யாரும் நினைச்சோம்னா அங்கே வர முடியாது. பட் என்ன இளைஞ்சு விட்டு நான் 1,40,000 ஒரு இருப்பதாக அவர்கள் நினைச்சு அவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். அவங்க எப்போ 1,40,000 இருப்பாங்கன்னா விசேஷித்த உயிர்த்தெழுதல் உயிரிழந்து, அவங்க மட்டும் இல்ல, இந்த சபை தோன்றியதிலிருந்து 3ஆம் தூதனுடைய செய்தியை விசுவாசித்து மரித்த எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் கமெண்ட்ல இருக்கு, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பஸ் நான் அதை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்காங்க. தெரியல, பைபிள் கமெண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா கூட தீர்க்கதரிசியுடைய எழுத்துகள் தான் முதன்மையை தவிர பைபிள் காமெண்ட்ரி இல்லை. இல்ல சார், பைபிள் கமெண்ட் இளஞ்சமேட்டை மட்டும் தான் எழுதுறாங்களா, இல்ல வேற போதகர்லாம் எழுதியிருக்காங்களா? அது இல்ல, காமெண்ட்ரி எழுதுனது போதர்கள். இளஞ்சி வீட்டுல ஒன்றும் எழுதல. பைபிள் காமெண்ட்ரி இளஞ்சி வீட்டுல செத்தப்புறம் தான் வந்துச்சு, சரியா? மரித்தவரை வந்துச்சு. அதுல காமெண்ட்ரி எழுதினவங்க அவங்க விளக்கத்திற்கு சம்பந்தமாய் தீர்க்க தரிசன ஆவிகள் எங்கேயாவது இருந்துச்சு, எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்துக்கொண்டு இந்த வசனத்துக்கு அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கோர்த்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், கோர்த்து கொடுக்கப்பட்டதுதான் காமெண்ட்ரி. செவன்த் அட்வென்டிஸ்ட் பைபிள் காமெண்ட்ரியில எலஞ்சுவைட் கமெண்ட்ஸ் நேரடியாக அவர்களால் எழுதப்பட்டதல்ல, வேற புஸ்தகங்களிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு அங்க போட்டிருக்கிறாங்க. எப்படி கிரேட் கான்ட்ரவர்சி அவங்க நேரடியாக எழுதுனது, ஏர்லி ரைட்டிங்ஸ் நேரடியாக எழுதுனது, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் நேரடியாக எழுதுனது, அப்படி காமெண்ட்ரி எழுதலை. இந்த கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ல பேட்டர்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ், கிரேட் கான்ட்ரவர்சி, ஸ்டுவர்ட்ஷிப், இப்படி இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல இருந்து அதை அந்த அந்த வசனத்துக்கு சம்பந்தமானதை எடுத்து அங்க வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், சரிங்களா? சரி, வேற ஏதாவது சொல்லணுமா அர்ஜுன்? சொல்லுங்க அர்ஜுன், ஏதோ சொல்ல வந்தீங்களே. பாஸ்டர், அந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துல எனக்கு மறுபடியும் ஒரு சின்ன டவுட் தான். இப்ப அதாவது அந்த பரிசுத்தவானை ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறு ஒரு பரிசுத்தவானை பேசினவரை நோக்கி அன்றாட பலியை பாலாக்கும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனைகளும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம். அந்த பரிசுத்தவான் தானியேலை நோக்கி சொல்றாரு. தானியேலுக்கு 2,300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த சுத்திகரிக்கப்படும் சொல்றாரு. இப்ப அந்த கேட்ட கேள்விக்கும் இந்த 2,300 ராப்பகலுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்களா? சம்பந்தம் கிடையவே கிடையாது, கடுகளோட கிடையாது. ஆனா அப்ப நிறைவேறல போற அதுக்குள்ளதானே நிறைவேறுது பாஸ்டர். ராப்பகலுக்குள்ளதானே நிறைவேறு, 2,000 ராப்பகலுக்கு தானே நிறைவேறுது. பரிசுத்த சேனைக்கு சொல்ற எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது அந்த காலத்துக்குள்ளதானே இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. நடக்குது ஆனா எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு எவ்வளவு போகும்? அப்ப அது கேள்வி அப்படியே அழகா 2,300 ராப்பகல் செல்லும், ஒரு 2,300 ராப்பகல் முடியும் பொழுது அந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அந்த காலத்துக்குள்ள இல்ல, அது முடியும் போது 2,300 ராப்பகல் முடியும் போது அந்த சம்பவம் நடக்கும். பால் கடிப்பு எப்போ உண்டாக்கப்படும்னா 2,300 ராப்பகல் முடியும் பொழுது.
இல்ல பஸ் இல்ல அது அங்க அப்படி வரல பஸ். எது வரைக்கும் இருக்குமேன்னு தான் கேக்குறேன். சரி. எது வரைக்கும் இருக்கும்? பின்ன ம். அப்போ வந்து அந்த பரிசுத்தவான் வந்து 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்தால சுத்திகரிக்கப்படும். ஆனா ம். இந்த பரிசுத்தால சுத்திகரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததில்ல. அந்த பால் கடிப்பு உண்டாக்கப்படுறது வந்து அதாவது அங்க கேட்கிற கேள்வி ஒரு காலத்தை பற்றிய கேள்வி. எவ்வளவு காலம் செல்லும் ஆமா. இதான் கேள்வி. கேள்வி வந்து எவ்வளவு காலம் செல்லும் அப்படிங்கறத கேள்வி. அந்த கேள்விக்குரிய பதில் மாதிரிதான் நீங்க 14 இருக்கும். ஆனா அந்த காரியத்தை குறிப்பதற்கான அந்த காலத்தை குறிப்பதற்கான பதில் இல்லை அப்படின்னா பரிசுத்தவன் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்ட பரிசுத்தவனை நோக்கி பதிலை சொல்லியிருக்க வேண்டும். இல்ல அங்க சொல்லாததுனால அது என்ன இதாகி போச்சு? எப்படி? இல்ல அவங்க சொல்லாததுனால என்ன இருக்கு பாஸ்டர்? நமக்கு தேவை அதை நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல என்ன சம்பவிக்கிறதுக்கு சம்பவத்தை குறிச்சு சொல்றாரு, அந்த சம்பவம் நிறைவேறி இருக்குல்ல. இப்ப பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவானுக்கு சொல்லிதான் அதை நிறைவேற்றணும் கிடையாதுல்ல. தானியல் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால அது எப்படி வேறுபடுன்னு சொல்றோம். 12வது அதிகாரத்துக்கு வாங்க, 7வது வசனத்தை வாசிங்க. அங்க அந்த காலத்தை குறித்து எப்படி கரெக்டா சொல்லப்படும் பாருங்க. கேள்வி என்னன்னா, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு செல்ல எவ்வளவு காலமாகும்? சரிங்களா? அப்பொழுது சணல் வஸ்து தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும். கேள்வி அப்புறம் செல்லும் என்றுன்னா அந்த காலத்துக்குள்ள முடியும் இல்ல, இது முடிகிறதுக்கு இவ்வளவு காலம் போகும். பரிசுத்தவான்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறுவதே இவைகள் எல்லாம் நடந்தேறும். இப்ப இந்த காலம் நடக்குமா, காலத்தை தாண்டி நடக்குமா? இல்ல அதுக்குள்ள நடக்கிறது தான் போட்டு. அடுத்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஏதோ வருதுங்க. யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. முடிவு பெறும் போதே அதுக்குள்ளே நடக்கிறது தானே அது. இல்ல 1260 நாள் செல்லும். அது செல்லும் சொல்லிட்டு 1260 நாள் சொல்லு. பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே அந்த ஆச்சரியமானவைகள் 1260 நாளுக்குள்ள முடியல இல்லைங்களா? அதுக்கு பிறகும் போகுது இல்லையா? பரிசுத்தவான்கள் சிதறடிக்கிற வரைக்கும் போகுது இல்லைங்களா? ஆமா ஆமா அப்படிதானே? ஆமா. சரி, அப்போ அவ்வளவு நாள் போகும் அப்படின்னு சொன்னா அது எல்லாம் அந்த நாளுக்குள்ள நடந்துடணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அல்ல. தள்ளி போனோங்கிறது கூட சொல்றது. ஆமா, தாண்டியும் போகுது. இப்ப நீங்க 8க்கு வாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு 8க்கு வாங்க. 8க்கு வந்தீங்கன்னா கேள்வி வந்து அந்த ராஜ்யங்களை குறித்த கேள்வி. சின்ன கொம்பு எல்லாம் அங்க இருக்குது. அது வேளாட்டுக்கடா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ராஜ்யம் சின்ன கொம்பு வருகிறது எல்லாமே 8ல இருக்கு. அவங்க தான் என்ன செய்வாங்க? சேனைகள் அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இதெல்லாம் செய்வது யார்? ரோம ராஜ்யமும் போப்பு ஆதிக்கமும். சரிங்களா? ஆதகத்தின் அன்றாட பலியரோட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சந்ததியை தரையிலே தள்ளி அந்த அது சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு அனுகூலம் அடையுது. இதைத்தான் கேள்வியை கேட்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? அர்ஜுன் என்ன பார்த்து கேள்வி கேட்கிறாரு. யாருக்கு பதில் சொல்லணும்? எனக்கு சொல்லணும், அர்ஜுனுக்கு சொல்லணும். அதுதான் முறை. சரி, நான் உங்களை உதாசீனப்படுத்திட்டு நானு வேற யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தா உங்க கேள்விக்குரிய பதிலா? இல்ல இப்ப நீங்க வேற ஒருத்தருக்கு சொன்னா கூட என் கேள்விக்கு தானே பதில சொல்லியிருக்கீங்க. அது எப்படி உங்க கேள்விக்கு பதிலா இருக்கும்? அந்த ஸ்லைடு ஷேர் பண்ணீங்களா? கொஞ்சம் கொண்டு வாங்க பாப்போம். அந்த ஸ்லைடை ஷேர் பண்ணீங்களா யாரும்? அது உள்ள கொஞ்சம் கொண்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அர்ஜுன், அந்த ஸ்லைடை பார்த்து. சரிங்க சார், சரிங்க. சரி, இதுல மார்க் சுனில்னு சொல்லி வரைபடம் இருக்கு, தெரியுதுங்களா? பார்க்க முடியுதுங்களா?
பார்க்க முடியுது பாஸ்டர், சொல்லுங்க. இதுதான் இது நீங்க தானியல்னு எடுத்துக்கலாம். ஒருத்தரை வந்து பரிசுத்தவான் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேரை வச்சு அடுத்த ஸ்லைடுக்கு போங்க பிரதர். சரி, 3 நபர்கள் அந்த சீனரியில் இருக்கிறாங்க. ஒருவர் வந்து பரிசுத்தவான், ஒருவர் வந்து வேறொரு பரிசுத்தவான், ஒருவர் வந்து தானியல். இப்ப யார் ஒரு பரிசுத்தவான் பேசிக்கொண்டு இருக்கிறார், இதுதான் அந்த சீனரியோ. ஒரு பரிசுத்தவான் யார்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாரு, அதெல்லாம் இங்க இல்லை. ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறார். பொதுவா அவர் யாருக்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னா தானியலோட பேசி கொண்டிருக்க வேண்டும். தானியலோட பேசி கொண்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல இன்னொரு பரிசுத்தவன் வந்து அங்க அந்த பேசின பரிசுத்தவன் ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த ஸ்லைடு போங்க. சரி, என்ன கேள்வி? இப்ப இந்த கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது புரிஞ்சிடும். எதுவரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பீர்கள் தான் கேள்வி. எதுவரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பீர்கள்? அப்போ அரசியல் எடுப்போங்க. பதில் என்ன செய்யணும்? இவர்கிட்ட சொல்லணும், லூக்காட்ட சொல்லணும், மார்க்கு சொல்லணும். லூக்கா கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் 2028 வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான். ஆனா மார்க் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சுனிலை பார்த்து 3 வருடங்கள் இருப்பேன், பின்பு வீட்டுக்கு வருவேன். சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்ல. ஆமா, கேள்விக்கு பதில் சொன்னா யாருக்கிட்ட தான் சொல்லணும்? இவர்கிட்ட. இதுவும் காலம்தான், இதுவும் காலம்தான். இதுவும் என்னதான் சொல்லுது? காலத்தை தான் சொல்லுது. 3 வருடங்கள் இருப்பேன், பின்பு வீட்டுக்கு வருவேன். கேள்வி என்னது? பேக்ல போங்க, பேக் சைடு போங்க. எதுவரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பேன். இது கேள்வி, காலத்தை பற்றிய கேள்விதான். பதில் அடுத்தது வாங்க. பதிலும் காலத்தை பற்றிய பதில் தான். ஆனால் கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை. இதான் சினாரியோ 8:14 சினாரியோ. அவர் என்ன செய்யறாரு? தானியலை பார்த்து சொல்றாரு. நமக்கு வந்து அந்த கேள்வியில காலம் இருக்கிறது. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த காலமும் அதுக்கும் தொடர்பு இருக்கு என்று நினைக்கிறோம். ஆனா தொடர்பு இல்லை என்பதுதான் உண்மை. அந்த கேள்வி காலத்தை பற்றி இருந்த உடனே 2300 ராப்புகள் செல்லும், பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2300 ராப்புகளுக்கு அந்த காலத்துக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி நம்ம நினைக்க தூண்டி இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. அப்படி தொடர்பு இருக்குமானால் அந்த கேள்விக்குரிய பதில அவர் என்ன செஞ்சு கொடுத்தோம்னா, பேசுற பரிசுத்தம் சொல்லிடணும். அதான் முறை. அந்த கேள்வி அங்க உதாசீனப்படுத்துகிறார். ஏன் உதாசீனப்படுத்துறாருன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் செல்லும் என்பது தானியல் 7:25 சொல்லப்பட்டாயிற்று. க்ளோஸ் பண்ணிடுங்க. தானியல் 7:25 சொல்லப்பட்டாயிற்று. அதனால இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க இதை எங்க போய் தானியல் 7 கம்பேர் பண்ணுங்களேன். தானியல் 7 கம்பேர் பண்ணுங்க. தானியல் 7 போனீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன கொம்பு எழுந்திட்டு நிறைய பேசிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரலோகத்துல நியாயசங்கம் உட்கார்ந்த காட்சி சொல்லப்படும். அதுக்கப்புறம் சின்ன கொம்பு மறுபடியும் பேசும். இந்த நியாயசங்கம் உட்கார்ந்த காட்சிக்கு சின்ன கொம்பினுடைய காலம் எங்க சொல்லப்பட்டுடுச்சு? 7:25 சொல்லப்பட்டாயிற்று. 1260 நாள் காலங்களும் காலமும் அரை காலமும் செல்லும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி ஏதாவது காலம் இங்க சொல்லப்படுகிறதா? இல்ல. நியாயசங்கத்தை குறித்து காலம் இங்க இல்ல. அப்ப அங்க கேள்வி கேட்கப்படுகிறது. இதற்குரிய காலத்தை முன்னதுவே தானியலுக்கு சொல்லப்பட்டாயிற்று. அதனால பரிசுத்தவான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. He gives a new information related to நியாயசங்கம். அந்த காலத்திற்கும் மேலே சொல்லப்பட்ட மிருகத்திற்கும் எந்த தொடர்பு கிடையாது. ஆனா இதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா பாஸ்டர்? இப்ப வந்து 1260 வந்து அது உள்ள அடங்குது இல்ல? அது உள்ள அடங்குது. பட் கேள்வி வந்து அந்த காலத்தை குறித்து பேசுறதுக்காக அந்த காலம் அங்க பேசிட்டேன். அது உள்ள அடங்குங்கிறதுக்காக இது வந்து அதுக்குரிய காலம் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாம் தான் உள்ளடங்கிரும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பெல்லாம் உள்ளடங்கிரும். எல்லாம் கம்ப்ளீட் ஹிஸ்டரி உள்ளடங்கிரும். அப்ப அது அப்படி பாக்குறது அல்ல. நீங்க விளங்கிக்கொள்ள வேண்டியது என்ன?
சொல்லுங்க. இல்ல இப்ப இது இதனால நம்ம என்ன கத்துக்கிறோம் பாஸ்டர்? இப்ப அதோட இதனால ஒப்புரவாகல. அப்புறம் இதனால ஆன்டியோகஸ் உலக ராஜ்யத்துக்கு இந்த காலத்தை நீங்க ஒப்பிட முடியாது. உலகத்தினுடைய எந்த ராஜ்யத்துக்கும் இந்த காலத்தை ஒப்பிட முடியாது. அப்ப அன்டியோகஸ் ராஜா இந்த காலத்துல வந்தாரு, பண்ணியை கொண்டு வந்து பலியிட்டாரு, அது நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. உலக ராஜ்யத்துக்கும் இதுக்கும் தொடர்பு சம்பந்தம் கிடையாது. உலக ராஜ்யத்திற்கும் இந்த காலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? நேரடியாக என்ன தொடர்புடைய பரிசுத்தலத்துக்கு தொடர்புடையது. இந்த பரிசுத்தலத்துக்கு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பரலோக தொடர்புடையது. இத வந்து நீங்க அந்த 2340 அப்படின்னா 1844 மட்டும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தான். அதுக்கு மட்டும் தான் பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுறதை பற்றி ஒரு தரிசனம் சொல்லப்படுது, காலம் சொல்லப்படுகிறது. அது அதாவது இது பெருமைக்காக நம்ம சொல்லக்கூடாது. ரோமேலை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, ஏன் ஆண்டவரே நீ ரோமேலினாலே பேசினீர் அப்படி கேட்டோன்னு, அது உங்களுக்கு தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் விளங்கிக் கொள்ளப்படணும், மற்றவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த புஸ்தகத்தை யாரதான் விளங்கிக் கொள்ள முடியும்னா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் விளங்கிக் கொள்ள முடியும், வேற யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. நான் வந்து அதை எனக்கு லகுவாக ஸ்திரமாக அதை விளங்கிக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுவேன். அன்டியோகஸ் இல்லைன்னு சொல்லணும் நான். ஆனா அங்க படிச்ச நான் சும்மா சொல்ல வரும், நாங்க படிக்கும்போது எனக்கு அது வெளிப்படுது. இந்த உலக ராஜ்யங்களை குறித்து இவர் பேசவில்லை. ஆகையினால் அவர் அந்த பரிசுத்தவானுக்கு பதிலை சொல்லாமல் தானே இடத்துல ஒரு புதிய தரிசனத்தை சொல்லுகிறார். இந்த தரிசனத்துக்கும் இங்க சொல்லப்பட்ட எந்த மிருகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது பரலோக பரிசுத்தத்துக்கு தொடர்புடையது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நியாய சங்கத்துக்கு தொடர்புடையது. அப்போ இந்த அந்தியோகஸ்னா சின்ன பணமாயிரும், கிட்டே வர முடியாது, பேசவே முடியாது. இந்த விளக்கம் கொடுத்தவரை பேச வாயை திறக்க மாட்டான். அதுவும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இது ராஜ்யம் சம்பந்தமா போயிருது, உலக ராஜ்யம் சம்பந்தமா போயிருது. உலக ராஜ்யம் சம்பந்தமா போகவே அது முடியாது. ஏன்னா அது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுகிறது. பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை இல்ல, பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. அப்ப இது உலக ராஜ்யத்தோட தொடர்பு இல்லாத ஒரு தனித்த சரித்திரம். அதுல என்ன ஒண்ணு சொல்லிட்டு இப்ப நம்ம அட்வென்டிஸ்ட் சொல்லிட்டு வர்ற சத்தியங்களை பூரா பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் சொல்லிட்டு வந்து ஆரம்பத்துல இருந்து எருசலேமை திரும்பி எடுப்பத்தி கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் வந்து 1844 கடைசியில சொல்லப்படுகிற சத்தியம் தான் இது. ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த 1844 குறிச்சுதான் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல அதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அதைத்தான் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாருன்னு. இல்ல 1260க்கோ வேற 1335க்கோ எதுக்கும் இடம் இல்லை. இதனுடைய துவக்கத்தை சொல்லும் பொழுது மேசியாவினுடைய பிறப்பை சொல்றாரு. அந்த ஒரு தரிசனத்தை தான் உள்ள சேர்ப்போம். 70 வருஷம் வேற எதையும் உள்ள சேர்க்க மாட்டோம். 1260 இதுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். அது அப்படி நடந்திருந்தா கூட அதை பெருசா எடுத்துக்க தேவையில்லை, அப்படிதானே? ஆமா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைல்ல. அது நீங்க 7ஆம் அதிகாரம் நடத்தும் போது சின்ன குமரனுடைய ஆட்சி காலத்தை சொல்ல போறீங்க. அதெல்லாம் இதுக்குள்ள வந்தாலும் நம்ம டீச்சிங் சின்ன குமரனுடைய ஆட்சி காலத்தை சொல்லுவீங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு 2003 பார்க்க போல வரும்போது நீங்க இயேசுவினுடைய பிறப்பையும் நியாய தீர்ப்பையும் சொல்லுவீங்க. அப்படி சொல்றதுக்கு லகுவானது சும்மாலாம் இல்லைங்க, அங்க அப்படிதான் இருக்கு. கேள்வி காலத்தை குறித்த கேள்வி நம்ம இந்த கேள்வி காலத்துக்குரிய பதில் என்று நினைக்கிறோம். அதுக்குரிய பதில் என்று நம்ம நினைக்க தூண்டப்படுகிறோம். ஆனா அப்படி இல்லை. கேள்வி கேட்டவனுக்கு பதில் சொல்லப்படலை. தானியேலுக்கு புதிய தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் பரலோக நியாய சங்கத்துக்கு தொடர்புடையது, பரலோக பரிசுத்தலம் சுத்திகரிப்பது தொடர்புடையது, உலக ராஜ்யங்களுக்கு தொடர்புடையது அல்ல. நீங்க 70 வர தரிசனம் உலக ராஜ்யங்களுக்கு தொடர்புடையதா? இல்ல. அந்த உலக ராஜ்யங்க அந்த தரிசனம் சொல்லும் போது இஸ்ரவேல் தேசத்துக்கு வரக்கூடிய அழிவையும் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு காலம் கிடையாது. ஆனா அந்த காலங்கள் ஒன்லி ஃபார் மெசாயா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி ஃபார் மெசாயா. இது அடுத்த மெசாயனுடைய அடுத்த ஃபங்க்ஷன். 2340 முடிவு, நியாய விசாரணை. 12ஆம் அதிகாரம் அடுத்த ஃபங்க்ஷன், அவருடைய வருகை. இவ்வளவுதான். எல்லாமே இதுல இருக்கு. 1ஆம் தூதனுடைய செய்தி, 2ஆம் தூதனுடைய செய்தி, 3ஆம் தூதனுடைய செய்தியுடைய காலம் எதுல இருக்குன்னு சொன்னா தானியேல் புத்தகத்துல இருக்கு. அதனால இது 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 வந்து நான் டீச் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறது. என்கிட்ட பெண்டிகாஸ்ட் பொதுவாக அவங்களுக்கும் தீர்க்க தரிசனங்கள் விசுவாசிகள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே விளக்கம் உண்டு. ரோம கத்தோலிக்க விளக்கம் உண்டு, ஜெகோவா விட்னஸ் விளக்கம் உண்டு, எல்லாம் வச்சுப்பாங்க. ஆனா அவங்க பேசும்பொழுது இந்த மாதிரி நம்ம விளக்கங்கள் கொடுக்கும்போது நம்மளோட வாக்குவாதத்துக்கு வர மாட்டாங்க. அந்த விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இல்லை 2 திட்டுவாங்க,
நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அப்படிம்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனால எப்படி இதை எதுக்கு சொல்றேன்னு தீர்க்க தரிசனம் ரொம்ப லகுவா நீங்க விளங்கிக்கலாம். 2300 ராப்பல் வந்து அந்தியக்கசுக்கா இல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கா நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இது அந்தியக்கசுக்கு சம்பந்தம் கிடையாது, உலக ராஜ்யங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இது பரலோகத்துக்குரியது, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சரிங்க பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து சார் அந்த செல்வோம். சொல்லுங்க. அந்த நுட்ப ஞானசாஸ்திரம் அந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன் அந்த குரூப்ல. பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணல, யாரோ Okay. ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி, நான் அது பார்க்குறேன். அது என்கிட்ட இருக்கும் என்று நம்புகிறேன். ஐ வில் சென்ட், டோன்ட் வரி. சரிங்களா? சரிங்க சார். சரி, ஜெபம் செய்வோமா? ஜானகி அம்மா, நீங்களும் பிரதர் அர்ஜுனும் ஜெபம் பண்றீங்களா? பண்றேன் சார். அடுத்த பிரதர் அர்ஜுன் ஜெபம் பண்றீங்களா? சரிங்க பாஸ்டர், பண்றேன். முதலாவது மிஸ் ஜானகி சுனில் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்தது சகோதரர் அர்ஜுன் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வரம் உள்ள நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தா, இதோ இந்த நேரத்திலும் கூட சுவாமி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனங்களுக்காகவும் கர்த்தாவே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறதே தேவனே. அந்த வருகைக்கான ஆயத்தங்களை எங்களுக்கு நீர்தாமே சொல்லிக் கொடுங்க சுவாமி. நாங்கள் என்ன செய்யணும், எவ்விதமாக இந்த காத்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நாங்கள் எவ்விதமாக கழிக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை தேவனே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் உதவினாலே சுவாமி உம்முடைய பிள்ளைகளை நீர் உபயோகித்து எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காட்ட வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவனே நீர் தயவாக மன்னியும் சுவாமி. நமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தேவா நீர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதமாக நாங்கள் நடக்க கிருபை செய்யும் சாமி. 10 கற்பனைகளை கை கொண்டு கர்த்தாவே உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவித்து இதோ நீர் கடைசி காலத்திலே வரும்பொழுது தகப்பனே, இதோ இவரே எங்களுடைய தேவன், இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவரே எங்களை ரட்சிக்கப் போகிற எங்களுடைய இரட்சகர் என்று நாங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து உம்முடைய வருகைக்காக எதிர்கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த ஏழை மக்களாக எங்களை ஒவ்வொருவருக்கும் நேர்தாமை கொடுத்தருளும் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் கூடி ஜெபிப்பதிலும் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்வதிலும் கேட்பதிலும் கர்த்தாவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது சுவாமி. நாங்கள் இவ்விதமாக கலந்து பேசுவதன் மூலமாக தகப்பனே we are having a touch கர்த்தாவே. உம்முடைய வருகை கடுத்த காரியங்களோடு நாங்கள் தொடர்பு வைத்து கொண்டவர்களாக இருக்கிறோம் சுவாமி. அதர் இல்லாட்டி நாங்க உம்மை மறந்துடுவோம் சுவாமி. கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்து எங்களை அனைவரையும் கூட்டி சேர்த்து உம்முடைய மந்தையில எங்களை ஒருவராக வைக்கிற கிருபைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் தகப்பனே. கேட்டதும் கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் நீர்தாமே கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் இப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஒரு சிறு குழுவாய் நாங்கள் கூடி ஆண்டவரே உங்களுடைய வருகையை குறித்து நாங்கள் தியானித்தோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்தப்படுறாங்க. அநேக கல்விமான்களுக்கும் படித்தவர்களுக்கும் மேதைகளுக்கும் இது வெளிப்படுத்தாமல் அற்பர்களாயும் பாலகராகிய இருக்கிற எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மீதமான திருச்சபையில நாங்களும் ஒரு அங்கத்தினர்களா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தப்படுறாங்க.
நல்ல ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இப்படி ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு அனுதினமும் விழித்திருந்து உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க நீர் கிருபை செய்வேனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தார்கள் ராஜா. அப்பா, இந்த உலகம் இந்த தீர்க்க தரிசன காரியங்களை மறந்தபடினால் எத்தனையோ பேர்கள் அழிந்து போனதை எங்கள் கண்களுக்கு முன்பாகவும் சரித்திரத்துக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர். ஆனாலும் எங்களிடத்துல இன்னும் எச்சரிப்புகளும் விழிப்புகளும் போதுமானவர்கள் இல்லாதபடினால நாங்களும் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஆவியானவருக்கு வந்து எங்களை வெளிப்படுத்தும். உங்களுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீர் எங்களுக்கு தாரோம் ராஜா. உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கும் போது எங்களுடைய உள்ளத்துல பசுமையா இருக்கத்தக்கதாக அந்த எண்ணத்தை நீர் கொடுத்து வருகிறீர்கள். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மீட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட உங்களுக்கு நாங்களும் எழுந்து உற்சாகத்தோடு என் தேவனாய கர்த்தர் ஆளுகிறார், ராஜ்யம் பண்ணுகிறார், அவர் வருகிறாருங்கிற அந்த முத்தூதினுடைய செய்தியை நாங்களும் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக எங்களுடைய கால்களை பலப்படுத்த வேணுமா நாங்கள் எங்கள் இருதயத்துல ஆண்டவர் நல்ல தைரியத்தை தானும் சோர்ந்து போகாமல் முடிய வருகை எதிர்நோக்கி நிற்க நீர் உதவி செய்யும். பரிசுத்த தலத்தை நாங்கள் பார்க்க எங்களுடைய மனக்கண்களை திறந்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோஸ்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.